Hi friends, welcome to New Mechanical Mind. முதல்ல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PFMEA ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ் பார்ட் 3. ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 and 2 பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா புரியும். பார்ட் 1ல் நம்ம இந்த 6 கண்டென்ட் பற்றி பார்த்துட்டோம் டீட்டெயில்டாக. Part 2 purpose of FMEA, what is FMEA, when to conduct FMEA, types of FMEA, steps in FMEA, FMEA approach இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். Part 3 நம்ம process flow for FMEA, severity, occurrence, deduction, risk priority number அதாவது RPN இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Process flow for FMEA, tool interaction. கம்பெனியில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுவாங்க. அதிலிருந்து FMEA கண்ட்ரோல் பிளான், அந்த ரெண்டுத்துக்கும் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அடுத்து FMEAலேருந்து ரிஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பிளானில். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுவாங்க, அதுலேருந்து FMEA, அதுலேருந்து கண்ட்ரோல் பிளான், இப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க. இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஃப்ளோவில் எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதே தான் FMEA கண்ட்ரோல் பிளான்லேயும் இருக்கணும். 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடியணும் அப்படின்னா அதே மாதிரி ப்ராசஸ் FMEAலையும் 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடியணும். கண்ட்ரோல் பிளான்லேயும் 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடியணும். அதாவது 8 ஸ்டெப்ஸு இல்லை எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஒரே மாதிரி ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கணும். இதில் 10 to 80 அப்படின்னு சொல்கிறது ப்ராசஸோட நம்பர், அதாவது ப்ராசஸ் நம்பர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா FMEAல இன்ஸ்பெக்ஷனெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நம்ம FMEAலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இன்ஸ்பெக்ஷனுக்கும் FMEA பண்ணணும். இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது இன்ஸ்பெக்டர் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஓவர் சைட் இருந்தாலோ அவருக்கு FMEA பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன போக்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம FMEAல சொல்லணும். அதனால் 3 டாக்குமெண்ட்லேயும் ப்ராசஸ் வந்து சேமாக தான் இருக்கணும். எந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ப்ராசஸ் ஆக்சுவல் ப்ராசஸை ஸ்டடி பண்ணும்போது சில ஸ்டெப்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளான் இன்க்ளூட் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஃப்ளோ வந்து அப்டேட் ஆகலாம். அதே மாதிரி FMEAவை கண்டக்ட் பண்ணும்போது அதுலேயும் சில ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி ப்ராசஸ் ஃப்ளோ அப்டேட் ஆகலாம். கண்ட்ரோல் பிளானில் இருந்தும் FMEAக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகலாம். இதுதான் டூல் இன்ட்ராக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரிலேஷன். FMEAவோட ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் நீட்ஸ். கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். டெவலப் அண்ட் எவாலுவேட் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் கான்செப்ட்ஸ். ப்ராடக்ட் இல்லை ப்ராசஸோட கான்செப்ட் எப்படி இருக்குங்கிறத டெவலப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும். கிரியேட் அண்ட் எஃபெக்டிவ் FMEA டீம். நம்ம போன வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருந்தோம் FMEA அப்ரோச்சில் என்னென்ன டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து க்ரியேட் பண்ணணும். டிஃபைன் த FMEA ஸ்கோப்பு. FMEA எதுக்காக கண்டக்ட் பண்ண போகிறோம், இது NPDயா இல்லை ரிவ்யூ பண்ணுறோமா அப்படிங்கிறத ஸ்கோப் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும். டெட்டர்மைன் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ராசஸை டிஃபைன் பண்ணிக்கணும். டெட்டர்மைன் ஃபெயிலியர் மோட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ப்ராசஸில் என்னென்ன டிஃபெக்ட்லாம் வரும், அதாவது அந்த ப்ராசஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகிற பேராமீட்டர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்ணணும். டெட்டர்மைன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோட். அந்த ஃபெயிலியர் மோட்னால் என்ன எஃபெக்ட் வரும், அதாவது சிவியாரிட்டி. டெட்டர்மைன் காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோடு. அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்னென்ன காரணம், அது வந்து அக்கரன்ஸ், அதை டெட்டர்மைன் பண்ணணும், அதாவது டிஸ்கஸ் பண்ணணும். டெட்டர்மைன் கண்ட்ரோல்ஸ், டிடெக்ஷன் ரேட்டிங். அந்த ப்ராப்ளத்தை டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இப்போ இருக்குங்கிறத டெட்டர்மைன் பண்ணணும்.
கால்குலேட் அண்டு அசஸ் ரிஸ்க். இது வந்து ஆர்பிஎன். இது எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெவலப் அண்ட் டிரைவ் ஆக்ஷன் பிளான். அந்த ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் வந்து டெவலப் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோவெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எஃப்எம்இஏவை ஸ்டார்ட் பண்ணணும். 4 மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்எம்இஏ. எஃப்எம்இஏல 4 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிவியாரிட்டி, 2 அக்கரன்ஸ், 3 டிடெக்ஷன், 4 ஆர்பிஎன், அதாவது ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர். We should know or improve our knowledge on these 4 main elements to use FMEA effectively. இந்த 4 எலமெண்ட்ஸை பற்றியும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எஃப்எம்இஏவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவியாரிட்டி. இது வந்து சிவியாரிட்டி டேபிள். இந்த டேபிளில் வந்து எக்ஸ்ட்ரீம்லேருந்து நன்னு வரைக்கும் அந்த டிகிரி இருக்குது, அதாவது சிவியாரிட்டியோட டிகிரி இருக்குது. இது வந்து சிவியாரிட்டி ஆஃப் எஃபெக்ட்டு, இது வந்து ரேட்டிங். இந்த டேபிளை பற்றி இப்போ டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல சிவியாரிட்டினா என்ன? சிவியாரிட்டினா ஃபெயிலியரோட இம்பேக்ட், எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் சிவியாரிட்டி. ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரீமு ரேட்டிங் வந்து 10. என்னென்னா, மே என்டேஞ்சர் மெஷின் ஆர் ஆப்ரேட்டர் ஆர் கஸ்டமர் ஹசார்டஸ் வித்தவுட் வார்னிங். இந்த இம்பேக்ட் வந்து வார்னிங்கே கொடுக்காது, இம்மீடியட்டாக அது வந்து நடந்து முடிஞ்சிடும். அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இன்னொன்று வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஏதாவது ஒரு ஹை ஆல்டிடியூட்லேருந்து கீழே விழுகிறோம். அடுத்து கரண்ட் ஷாக். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம இந்த ஆக்சிடெண்ட் இல்லை இன்சிடெண்ட் வந்து உடனே நடந்துடும். இதுதான் ஹசார்டஸ் வித்தவுட் வார்னிங். இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10. இதோட டிகிரி வந்து எக்ஸ்ட்ரீம். இதே மாதிரி ரேட்டிங் 9ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே என்டேஞ்சர் மெஷின் ஆர் ஆப்ரேட்டர் ஆர் கஸ்டமர் ஹசார்டஸ் வித் வார்னிங். இது வந்து வார்னிங் கொடுக்கும், வார்னிங் கொடுத்துட்டு அந்த ஃபெயிலியர் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மெஷின் வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறது, இல்லைன்னா சவுண்டு வருது மெஷின்லேருந்து, இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ஃபெயிலியர் ஆகும், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இது ஹசார்டஸ் வித் வார்னிங். அடுத்து ஹை. மேஜர் டிஸ்டர்ப்ஷன் டு ப்ரொடக்ஷன் லைன், லாஸ் ஆஃப் பிரைமரி ஃபங்க்ஷன், 100% ஸ்கிராப் பாசிபிள், ஜிக் லாக் அண்ட் மேஜர் லாஸ் ஆஃப் டாக் டைம். டாக் டைம் அப்படின்னா கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுக்கறதுலேருந்து நமக்கு அவருக்கு சப்ளை பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கிற டைம் தான் டாக் டைம். இப்போது இந்த கேஸில் ப்ரொடக்ஷன் லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து மேஜராக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து அதனால 100% பார்ட்டில் ஸ்கிராப் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதோட டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வந்து ஹை. ரேட்டிங் வந்து 8. ரேட்டிங் 7ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராடக்ட் ரெக்வயர்ஸ் ரிப்பேர் ஆர் மேஜர் வேரியன்ஸ், நோட்டிசபிள் லாஸ் ஆஃப் டாக் டைம். இதில் டாக் டைம் வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கும். ப்ரைமரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராடக்டில் வந்து சரியாக இருக்காது, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனை பண்ணாது. சப்போஸ் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 7. ரேட்டிங் 6ல் மீடியம் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், பாசிபிள் ஸ்கிராப், நோட்டிசபிள் லாஸ் ஆஃப் டாக் டைம், லாஸ் ஆஃப் செகண்டரி ஃபங்க்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், ரெக்வயர்ஸ் ரிப்பேர் ஆர் மைனர் வேரியன்ஸ். இதுலேயும் ப்ரொடக்ஷன் லைனில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அந்த பார்ட்டை வந்து ஸ்கிராப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அதை ஏதாவது லைட்டாக ரிப்பேர் பண்ணி இல்லை ரீஒர்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது ரேட்டிங் 6. அதோட டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வந்து மாடரேட். அடுத்து ரேட்டிங் 5ல் பார்த்தீங்கன்னா, மைனர் டிஸ்டர்ப்ஷன் டு ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட் மஸ்ட் பி ரிப்பேர்டு, ரெடியூஸ்டு செகண்டரி ஃபங்க்ஷன் பெர்ஃபார்மன்ஸு. அந்த ப்ராடக்டை நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறது ரேட்டிங்கில் 5ல் வரும். சிவியாரிட்டி ஆஃப் எஃபெக்ட், மைனர் டிஃபெக்ட், ப்ராடக்ட் ரிப்பேர்ட் ஆர் யூஸ் ஆஸ் இஸ் டிஸ்போசிஷன். இப்போ ப்ராடக்டில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஆனால் மைனராக இருக்குது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 4. Severity of effect, fit and finish item, minor defect may be reprocessed on line. இப்போ வர்ற ப்ராப்ளத்தை அப்படியே லைன்லேயே கண்டுபிடிச்சி லைன்லேயே ரீப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து ரேட்டிங்கில் 3 வரும். அதோட டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வந்து லோ.
சிவியாரிட்டி ஆஃப் எஃபெக்ட் வந்து மைனர் நான் கன்ஃபார்மன்ஸ் மேபி ரீப்ராசஸ்டு ஆன் லைன். இப்போ ரொம்ப ரொம்ப மைனராக இருக்குது டிஃபெக்ட்டு, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அந்த பார்ட்டை ரீஒர்க் பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரீஒர்க் சம்டைம்ஸ் ரெக்வயர்டு, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறது ரேட்டிங்கில் வந்து 2, டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வந்து லோ. அடுத்து ஃபைனலாக சிவியாரிட்டி ஆஃப் எஃபெக்ட் நோ எஃபெக்ட், அதாவது இந்த ப்ராப்ளம்னால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இதனால் எந்த ஒரு இம்பேக்டும் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த சின்ன மைனர் டிஃபெக்ட், ரொம்ப மைனர் டிஃபெக்டை எல்லாம் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதோட ரேட்டிங் வந்து 1. இதில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 வரைக்கும் சொல்லியிருக்கு. இதில் உங்களுக்கு என்ன ரேட்டிங் இருக்கோ இல்லை என்ன இம்பேக்ட் இருக்கோ உங்கள் ப்ரொடக்ஷன் இல்லை ப்ராடக்டை பேஸ் பண்ணி ரேட்டிங் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த டேபிளை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அடுத்து அக்கரன்ஸ்லையும் இதே மாதிரி 1 to 10 இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது 2 பார்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதில் ஒரு பார்ட் ஓகே, ஒரு பார்ட் என்ஜி. இது வந்து ஃபெயிலியர் ரேட்டு. இது வந்தாலோ, அதாவது இந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் இருந்தாலோ, இல்லைன்னா நம்ம கண்டக்ட் பண்ணுற எஸ்பிசி ஸ்டடியில் அந்த பேராமீட்டரில் சிபிகே வந்து லெஸ் தேன் 0.33 வந்தாலும் ஃபெயிலியர் இஸ் ஆல்மோஸ்ட் இன்எவிட்டபிள். ஃபெயிலியரை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. இதோட ரேட்டிங் வந்து 10, டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வந்து வெரி ஹை. இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது 3 நம்பராக இருக்குது. அதில் 2 நம்பர் ஓகே, 1 நம்பர் என்ஜி. எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ரேட் வந்தாலும் கேப்பபிலிட்டி, அதாவது நம்ம ப்ராசஸில் எஸ்பிசி கண்டக்ட் பண்ணுறோம், எஸ்பிசி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அதோட கேப்பபிலிட்டி 0.33லேருந்து 0.5, அதாவது கிரேட்டர் தேன் 0.33 லெஸ் தேன் 0.5 வந்தாலும் அதுலேயும் நம்மளால் ப்ராப்ளத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் இதோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 9. அதோட இம்பேக்ட் வந்து வெரி ஹை. இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது 8 நம்பர், 7 நம்பர் ஓகே, 1 நம்பர் என்ஜி. இதுதான் இதோட ஃபெயிலியர் ரேட்டு. இல்லை அப்படின்னா சிபிகே வந்து 0.51லேருந்து 0.67 வருது. இதில் ப்ராசஸ் இஸ் நாட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல், சிமிலர் ப்ராசஸஸ் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராப்ளம்ஸு. இதில் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கண்ட்ரோலாக இல்லை, பட் இன்னொரு ப்ராசஸில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னாலும் அது வந்து ரேட்டிங் வந்து 8. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 20 பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் 19 பார்ட் ஓகே, 1 பார்ட் என்ஜி. இந்த மாதிரி ஃபெயிலியர் ரேட் வந்தாலும், இல்லை கேபிலிட்டி ஸ்டடி 0.67 0.83 வந்தாலும் இதுவும் ப்ராசஸ் இஸ் நாட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல், சிமிலர் ப்ராசஸ் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஏற்கனவே ரேட்டிங்கில் 8ல் என்ன சொன்னமோ அதே தான் இங்கேயும் ப்ராப்ளம். பட் இதில் வந்து இப்போ ரிஜெக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் இது 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 80 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் 79 நம்பர் ஓகே, 1 நம்பர் என்ஜி. இந்த கண்டிஷன் வந்தாலும் சரி, இல்லை சிபிகே 0.83லேருந்து 1க்குள்ளே இருந்தாலும் இதில் ப்ராசஸ் இஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் பட் வித் ஐசோலேட்டட் ஃபெயிலியர்ஸ், ப்ரீவியஸ் ப்ராசஸ் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கேஷனல் ஃபெயிலியர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ். சிபிகே 1க்கு வரைக்கும் வந்தாலே கிட்டத்தட்ட ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக வர ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் சில ரிஜெக்ஷன்ஸ் இதில் வரும். இதோட ரிஜெக்ஷன் நம்மளாலையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதோட ரேட்டிங் வந்து 6, இம்பேக்ட் வந்து மாடரேட். இன்னொரு கண்டிஷன் 400 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 399 நம்பர் ஓகே, 1 நம்பர் என்ஜி. இந்த ஃபெயிலியர் ரேட் வந்தாலும் சரி, இல்லை சிபிகே 1லேருந்து 1.17க்குள்ளே வந்தாலும் சரி, இது வந்து ப்ராசஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கண்ட்ரோல் பட் வித் ஐசோலேட்டட் ஃபெயிலியர்ஸ். இதுவும் அதே கண்டிஷன் தான். அதாவது நமக்கு 1.33 மேலே போனால் தான் ப்ராசஸ் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக வரும். இது 1.33 கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் ரிஜெக்ஷன்ஸ் வரும். இதோட ரேட்டிங் 5, இதோட இம்பேக்ட் வந்து மாடரேட்டு. அடுத்து 2000 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 1999 நம்பர் வந்து ஓகே, 1 நம்பர் என்ஜி. இந்த ஃபெயிலியர் ரேட் வந்தாலும் சரி, 1.17லேருந்து 1.33க்குள்ளே சிபிகே வந்தாலும் சரி, இதுவும் கிட்டத்தட்ட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோட ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரேட்டிங் வந்து 4. இதோட இம்பேக்டும் மாடரேட் தான். இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 15000 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் 14999 நம்பர் ஓகே, 1 நம்பர் என்ஜி. இந்த ஃபெயிலியர் ரேட் வந்தாலும் சரி, இப்போது சிபிகே 1.3லேருந்து 1.50. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வர ஆரம்பிச்சிடும். பட் எப்போயாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஏன்னா இதில் 1.33ங்கிறது மினிமம், அதாவது
75% ஆஃப் டாலரன்ஸு. நம்ம ஏற்கனவே இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக எஸ்பிசியில் பார்த்துருக்கோம். இதில் சில ரிஜெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதோட ரேட்டிங் வந்து இன்னும் குறைஞ்சிருச்சு, ரேட்டிங் 3. இதோட இம்பேக்ட் வந்து லோ. அடுத்து நம்ம பார்க்குறது, இப்போ 1,50,000 பார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் ஒரே ஒரு நம்பர் தான் எம்ஜி, 1,49,999 நம்பர் ஓகே அப்படின்னாலும் சிபிகே 1.5லேருந்து 1.67. இது ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்லே இருக்கும். இது ரிஜெக்ஷன் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மி, 2 தான். இதோட இம்பேக்டும் லோ. ஃபைனலாக 15 லட்சம் காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த 15 லட்சம் காம்பனண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஒரே ஒரு நம்பர் தான் என்ஜி. இதோட சிபிகே வந்து கிட்டத்தட்ட 1.67க்கு மேலே தான் இருக்கும். இதோட ஃபெயிலியர் வந்து அன்லைக்லி, நான் ஃபெயிலியர் அசோசியேட் வித் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் ப்ராசஸஸ். இதில் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் வராது. ஸோ இதோட ரேட்டிங் வந்து 1. இதோட இம்பேக்ட் வந்து ரிமோட்டு. இப்போ நம்ம சொன்ன அக்கரன்ஸ் ரேட்டிங்லேருந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்திருக்கோ, இல்லை சிபிகே வெளியே என்ன வந்திருக்கு, இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணி எவ்வளோ வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி ரேட்டிங் போடணும். இப்போ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிடெக்ஷன். டிடெக்ஷன்லேயும் இதே மாதிரி ரேட்டிங் கொடுத்து 1 to 10 கொடுத்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டிடெக்ஷனை பற்றியும் தெரிஞ்சால் தான் நம்மளால் ரேட்டிங் கொடுக்க முடியும். இந்த ரேட்டிங்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நம்மளால் ஆர்பிஎன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆர்பிஎன் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்க முடியும். அதனால தான் நமக்கு எல்லாத்துலேயும் ரேட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது ஒரு ப்ராப்ளம் நடக்குது. நோ நோன் கண்ட்ரோல்ஸ் அவைலபிள் டு டிடெக்ட் ஃபெயிலியர். ஃபெயிலியரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கண்ட்ரோலே இல்லை அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 10. கண்ட்ரோல்ஸ் ஹாவ் எ வெரி ரிமோட் சான்ஸ் ஆஃப் டிடெக்டிங் த ஃபெயிலியர். நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்குது, பட் அது ரொம்ப ரேராக இல்லை எப்பயாவது தான் கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 9. இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கண்ட்ரோல்ஸ் ஹேவ் எ ரிமோட் சான்ஸ் ஆஃப் டிடெக்டிங் த ஃபெயிலியர். ஏற்கனவே சொன்ன கண்ட்ரோல்ஸை விட இந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிடெக்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் இதுலேயும் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரேட்டிங் 8. விஷுவல் கண்ட்ரோல்ஸ் மே டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். நம்ம எதுவாக இருந்தாலும் விஷுவலில் தான் பிடிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் பிடிக்கிறோம், செக்கிங்கில் பிடிக்கிறோம் அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 7. ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ் மே டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். ப்ராசஸில் வந்து கண்ட்ரோல் இருக்குது, அது வந்து கொஞ்சம் பிடிக்கிறது வந்து பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரேட்டிங் வந்து 6. மெஷின் கண்ட்ரோல்ஸ் மே டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். மெஷின்லேயே சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதாவது இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், இல்லை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே மெஷின் கண்ட்ரோல். அது வந்து ரேட்டிங் 5. மெஷின் கண்ட்ரோல்ஸ் ஹேவ் எ குட் சான்ஸ் ஆஃப் டிடெக்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். இன்னும் அதில் சென்சார்ஸ்லாம் அதிகமாக வச்சு அந்த மெஷின் வந்து இமீடியட்டாக டிஃபெக்டை பிடிச்சிரும், இல்லை எரரை பிடிச்சிரும் அப்படின்னா அதோட ரேட்டிங் வந்து 4. ஃபிக்சர் கண்ட்ரோல்ஸ் ஹேவ் எ குட் சான்ஸ் ஆஃப் டிடெக்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். மெஷின் கண்ட்ரோலுக்கும் ஃபிக்சர் கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மெஷின் கண்ட்ரோல் அந்த ஃபிக்சர்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கும். பட் ஃபிக்சர் கண்ட்ரோலில் ஃபிக்சரில் வைக்கும்போதே அந்த டிஃபெக்டை வந்து அது கண்டுபிடிச்சிரும். ஸோ அதை விட இது இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இதோட ரேட்டிங் வந்து 3. கண்ட்ரோல்ஸ் வில் ஆல்மோஸ்ட் certainly டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஃபெயிலியர். இப்போ ஃபிக்சரில் வைக்கும்போதே இம்மீடியட்டாக பிடிச்சிருது, ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகாது. இதுக்கு முன்னாடி சொன்னதில் ரேட்டிங் 3ல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கும். இதில் ஃபிக்சரில் வைக்கும்போதே கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரேட்டிங் வந்து 2. The process automatically detects the failure. இப்போது ஃபிக்சரில் வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருது, இல்லை இது நம்ம கொண்டு போய் வைக்கவே முடியல அந்த ஃபிக்சரில், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம்
ரேட்டிங் வந்து 1. இப்போ நம்ம பார்த்த இந்த டிடெக்ஷன் ரேட்டிங்கில் உங்களோட மெஷினில் இல்லை உங்களோட ப்ராசஸில் என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரேட்டிங் போடணும். அப்போ தான் நம்மளால் எஃப்எம்இயை வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ண முடியும். இந்த டிடெக்ஷன் டேபிளை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அடுத்து ஆர்பிஎன் ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். RPN risk priority number. This is the weightage of the failure and which will alert to take action to reduce the risk to minimize the impact of the failure. RPNங்கிறது நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு அதாவது ஒரு ஃபெயிலியருக்கு கொடுக்குற வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் என்ன சொல்லும் அப்படின்னா இதனால் எவ்வளோ ரிஸ்க் வரும், அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்து குறைக்கணும் அதை பற்றி தான் அது சொல்லும். வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த ஃபெயிலியரோட இம்பேக்ட் தெரியாது, எப்போ ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியாது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி இன்ட்டு அக்கரன்ஸ் இன்ட்டு டிடெக்ஷன். இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் தான் ஆர்பிஎன் கிடைக்கும். அதாவது சிவியாரிட்டியில் ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம் 1 to 10க்குள்ளே, அக்கரன்ஸில் ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம் அதுவும் 1 to 10க்குள்ளே இருக்கும், டிடெக்ஷன்லேயும் நம்ம 1 to 10க்குள்ளே ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம். இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆர்பிஎன் வேல்யூ கிடைக்கும், அதாவது ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் கிடைக்கும். ஆர்பிஎன் லிமிட்ஸ் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ ஆர்பிஎன் கண்டுபிடிச்சாச்சு, அதோட லிமிட் செட் பண்ணணும். இந்த லிமிட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த லெவல் வந்து நமக்கு தெரியணும். இல்லைன்னா நமக்கு இந்த எஃப்எம்இயை கண்டக்ட் பண்ணுறது பற்றி யூஸே கிடையாது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இஸ் பெட்டர். நம்ம ஆர்பிஎனோட வேல்யூ 80 இல்லை 80க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இஸ் ஃபேர். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஆர்பிஎன் போனால் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க, அது கூட ஓகே தான். கிரேட்டர் தேன் 120 இஸ் நாட் அட்வைசபிள்னு. சில கம்பெனியில் வந்து ஆர்பிஎன் வந்து 120க்கு மேலே வந்தால் தான் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா நமக்கு 80லேருந்து 120க்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சிடும், இம்பேக்ட் வந்துடும், கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் 100க்குள்ளேயே ஆக்ஷன்ஸ் எடுத்துடுறது ரொம்ப நல்லது. கிரேட்டர் தென் 120 வந்து நாட் அட்வைசபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PFMEA பார்ட் 3 வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.